ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நம்ம பைபிள் பழைய ஏற்பாடு 2 ராஜாக்கள் 10லிருந்து 17வது அதிகாரத்துடைய சாரத்தை பார்க்கிறோம். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடு, அந்த சிரியா, இஸ்ரவேலர்கள், யூதாக்கள், இந்த ராஜாக்கள் ஒருத்தரை வெட்டி கொலை பண்ணுறது தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாகவே ஒரே அதிகாரத்திலே இந்த மாதிரி ஒரு 4-5 ராஜா வெட்டி கொண்டுப்பட்டான், இவன் அவனை கொன்னான், அவன் இவனை கொன்னான், இப்படியே தான் வரும். ஸோ ஒரு கன்னிகாஸ்திரி சொன்னாங்க, சர்ச்சில் ஆக்சுவலாக நிறைய அதிகாரங்களை நாங்கள் படிக்கவே மாட்டோம், ஏன்னா அதை படித்தால் கடவுள் மேலே விசுவாசம் இருக்காது அப்படிங்கிறதுனால அதை தடை பண்ணியிருப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ அது கண்டிப்பாக இதுவும் அதில் ஒன்றாக வரும். சரி, ஆனாலும் இதில் ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைக்குமானா ரொம்ப அதாவது குப்பை தொட்டியில் எங்கேயாச்சும் ஒரு உருப்படியான விஷயம் இருக்குமா அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கும். அது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். பைபிள் பழைய ஏற்பாடுக்கு ரொம்பவே பொருந்தது. பெரும்பான்மையான இடங்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு ராஜாவை இன்னொரு ராஜா வெட்டி போட்டோடனே அந்த ராஜாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த இன்னொரு நாட்டு ராஜா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வம்சத்தையே அழிச்சிட்டு ஆட்சி பண்ணுறாங்க. அப்பையும் ஒரே ஒரு பையனை மட்டும் அந்த கொலை பண்ணுறாங்களா, அந்த அம்மாவுடைய மகளே காப்பாற்றுவா, மறைச்சி வளர்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7 வயசு ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூசாரி அல்லது தீர்க்கதரிசி, அவர் 7 வயசான பிறகு அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இப்போ முஸ்லீம் நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான். பாகிஸ்தானாக இருக்கட்டும், நிறைய நாடுகள் பேருக்கு ஒரு பிரதமர் இருப்பாங்களே தவிர அங்கே நடக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மதத்தலைவர் தான் அதற்கு முக்கிய பொறுப்பில் இருப்பார். அவர்கிட்ட தான் பவர் இருக்கும். ஈரானில் நிறைய இடங்கள் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி தான் இதில் காட்டப்பட்டிருக்கும். இதோடைய கலாச்சாரத்தை தான் அப்படியே முஸ்லீம் நாடுகளில் சில நாடுகளில் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, ஸோ அப்போ 7 வயது ஆகும் பொழுது படை வீரர்கள்லாம் கூப்பிட்டு இந்த பையனுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்ட்டு 7 வயசில் ராஜா அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும்போது இதை கேள்விப்பட்டவுடனே அந்த கொலை பண்ணிட்டு தானே ராணியை ஆனாங்களே அவங்களுக்கு இது துரோகம்னு ட்ரெஸ் எல்லாம் கீழ்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்கள பிடிச்சி வெட்டி போட்டுடுறாங்க. ஸோ இதில் என்ன ஒன்றுன்னா, கொலை பண்ணவனை கொலை பண்ணலான்னு பைபிளில் போட்டிருக்குது. இதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இல்லையா. கொலை பண்ணால் அவனை கொலை பண்ணு அப்படின்னு தான் போட்டிருக்கு. அதை பண்ணதுக்கு தான் இவ்வளோ பெரிய தண்டனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா. பைபிளில் சொன்னதை ஃபாலோ பண்ணதுக்கு தான் தண்டனையே இருக்கும். அது ஃபுல்லாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சொன்னதை தான் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு தான் தண்டனை கிடச்சிருக்கும். ஸோ அதேமாதிரி இன்னொரு ராஜா இன்னொரு நாட்டு ராஜாவையெல்லாம் வெட்டி போட்டுருவான். அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் மற்றவர்கள் வளர்ப்பாங்க. ஸோ அப்போ இந்த நாட்டை எதிர்த்து 2 பேர் சண்டைக்கு வருவாங்க. அப்போ இந்த ராஜா லெட்டர் எழுதுவார், அந்த 2 பேர் வராங்கல்ல, 2 ராஜாக்கள், அவங்கள எதிர்த்து நீங்கள் சண்டை போடுங்கன்னுவாங்க. உடனே இவங்க பயந்துட்டு நாங்கள் எப்படி சண்டை போட முடியும் அப்படின்போது, போட முடியாதுல்ல, அப்போ ஒழுங்காக அந்த குழந்தைங்களை எல்லாம் வெட்டி தலையை என்கிட்ட எடுத்துகிட்டு கொடுங்க அப்படின்வாங்க. ஸோ சின்ன குழந்தைங்க இவங்க தலையை வெட்டிட்டு போய் கொடுப்பாங்க. ஸோ பயங்கரமாக வன்முறையைத்தான் போதிக்குது, அதில் டவுட்டு கிடையாது. ஏன்னா எல்லா மதங்களுமே சாத்தானால் உருவாக்கப்பட்டது தான். ஃபஸ்ட்டு கீதையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலந்துருக்கும். கீதையிலே பார்த்திங்கன்னா உண்மை மாவில் உப்பு போடுற அளவுக்கு தான் இருக்குதுன்னு கடவுள் சொல்கிறார். அதுதான் தாய் முதலில் தோன்றிய வேதம். ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா கடவுளுக்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணர் பேரை போட்டாங்க. ஸோ அது அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது அங்கேயும் கொலை பண்ணுறது கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. பட் இதிலலாம் ரொம்ப மோசமாக இருக்கும் பழைய ஏற்பாடுலலாம். ஆனால் இதுலேயும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இது எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். கற்பனை கதை மட்டும்தான். ஆனாலும் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரகசியம் இருக்கும். எல்லாமே ஆன்மீக ரகசியம் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. என்னென்னா, அந்த தீவிரவாதத்தை கையில் எடுக்கும்போது அப்போ இதை பிடிச்சிக்கோங்க, பாருங்கள் கடவுள் இங்கே இப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படி தானே நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிரைம் மினிஸ்டரையோ பிரசிடெண்ட்டையோ பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்குவாங்க. சரி, அப்போ அத்தனை பேரையும் கொலை பண்ணுறதுடைய அர்த்தம் என்னென்னா, பைபிளில்
கடைசி நேரத்தில் நீ அனுபவிக்க போகிற உபத்திரவத்திலிருந்து உன்னை காப்பாற்ற உன் தாயோ தகப்பனோ சகோதரன் சகோதரியோ நண்பரோ உறவினரோ உன் பக்கத்தில் இருந்தால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். ஸோ இங்கே அதே மாதிரி தான். இப்போ சண்டைக்கு போகிறது வந்து நிறைய இந்த மாதிரி திரும்ப திரும்ப பைபிளில் வரும். இதுலேயுமே ஒன்று வரும் அந்த மாதிரி. ஸோ இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா, அப்போ பாருங்கள், குழந்தைங்கள பாதுகாக்கிறன்னா உன்னையே உன்னால் பாதுகாத்துக்க முடியாது, எதுக்கு நீ அதை காப்பாற்றுற கொடு அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா கொலை பண்ணுங்க அப்படி அர்த்தம் கிடையாது. யாருக்கும் நாம் பொறுப்புன்னு நினைக்கிறதே ஒரு அகங்காரம் தான். உங்கள் குழந்தைகளுக்கே கூட இல்லையா, நம்மை காப்பாற்றிக்கொள்ளவே நம்மளால் முடியாதுன்றது தான் உண்மை. திடீர்னு கை கால் வராமல் படுத்துக்கிட்டால் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன ஆதாரத்தில் அதுவும் சத்தியம் பண்ணுவாங்க பாருங்கள் இல்லையா, இவளை நான் கடைசி வரை பாதுகாத்துக்குவேன். என்ன கடவுளை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக்கிறதுக்கு? ஸோ இது எல்லா மதத்துலையுமே இந்த மாதிரி இருக்குது. இருக்கும் வரைக்கும் நான் பொறுப்பு, அதையும் கடவுள் தான் பண்ணுறேன், நான் ஒரு கருவி, அவ்வளோதான் இல்லையா. அவர் நினைத்தால் இந்த கருவியை தூக்கிட்டு வேறு யாரையாவது வைப்பார். அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு பொறுத்து இருக்குது அது. ஸோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல இஸ்ரவேலர்களே யூதா பிரிவினர் மற்ற பிரிவினர் இருக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து வேற ஒருத்தனோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்றார். ஜெயித்த உடனே சரி நீ நானும் யார் திறமைசாலின்னு பார்ப்போமா அப்படின்ட்டு இவங்க ஆட்கள்லேயே ஒருத்தருக்கு வந்து இவன் லெட்டர் எழுதி அனுப்புவான். அவன் சொல்லுவான், எப்பா நீ ஜெயிச்சிருக்கிற, உன் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு நீ உன்னுடைய புகழை பாடிக்கிட்டே இரு, எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்ட்டு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரே இடத்தில் உள்ள ஒரு முள்ளு செடி பக்கத்தில் இருக்கிற கேதுரு மரத்துக்கிட்ட சொல்லிச்சான், என் மகனை உன் மகளுக்கு கொடுக்குறியான்ட்டு. ஸோ அதாவது என் மகனுக்கு உன் மகளை கொடுக்குறியா அப்படின்னு கேட்டது. உடனே கடவுள் வந்து ஏதோ ஒரு விலங்கு வந்து அதை மிதித்து அந்த முள்ளுச்செடியை மிதிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு கதையை சொல்லியிருப்பார். அப்பையும் இதுக்கெல்லாம் அவன் மசீரா மாதிரி இல்லை. அதனால் இவரே போய் சண்டை போட்டு இருக்கிற இடம் தெரியாமல் அவனை துரத்தி அவனை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ பிடிச்சிட்டு வந்தவர் வயதாகி இறக்குறார். ஆனால் இறந்த பிறகும் பிடிச்சி விட்டு வந்தவன் வந்து அங்கேயே தான் இருக்கிறான், உயிரோடு தான் இருக்கிறான் அப்புறமும். ஸோ அதுக்கப்புறம் இவனை கொலை பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு இவன் ஓடுறான். அதுக்கப்புறம் இவனை வெட்டி போடுறாங்க. ஸோ அப்போ இங்கே மெசேஜ் என்னென்னா, இந்த அகங்காரம் நம்முடைய தற்காலிக வெற்றியை வைத்து அதுதான் நானாலே வெற்றி அப்படின்னு நினைத்தால் மாட்டிக்குவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபேமஸ் ஆகி அவங்களுக்கு நிறைய புகழெல்லாம் வந்து கடைசியில் அரசியலில் வந்து அனைத்தையும் இழந்து வீணாக போகிறத நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய நடிகர்கள் நிறைய பேர். ஸோ அதுதான் அது கடவுள் விருப்பப்பட்டு வர்றது அது வேறு. அதுதான் ராஜாக்கள் காலம். அதுவும் குறிப்பாக சொர்க்கத்தில். நரகத்தில் அடிச்சிக்கிறாங்க, அது வேறு விஷயம் இல்லையா. ராஜ குடும்பத்தில் பிறந்தால் ராஜா, ஆனால் அவனை வெட்டி போட்டுட்டு நான் ராஜா ஆகிறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பைபிளில் இருக்கும். இந்த அதிகாரங்களில் அந்த மாதிரிலாம் இருக்கும். கீழே இருக்கிறவனே அவனுக்கு எதிராக வெட்டி போடுறதெல்லாம் நடக்கும். ஸோ அடுத்தது இன்னொரு இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு ராஜா வந்து இவங்களை முற்றுகை போடுறாங்க. ஸோ அப்போ இவன் என்ன பண்ணிடுறான், இவன் வந்து ரொம்ப பக்திமானாக இருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த கோயிலில் இருக்கிற நகை வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் எடுத்து, இது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள்கிட்டலாம் ஆளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வாங்கி எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் அந்த ராஜா கிட்ட கொடுத்துட்றான். நீங்கள் போங்க, நாங்கள் சண்டை போடலை, நான் வாங்கிட்டு அவன் போயிடுறான். இதுதான் கடவுளுடைய வழி இல்லையா. இவ்வளோ மோசமாக நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய வழி இது தான். நீங்கள் எடுத்து பாருங்களேன், எதை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து இப்போ தாலிபான் ஆட்சி நடக்குது. அதுக்கு முன்னாடி கிடையாது. அமெரிக்கா கண்ட்ரோலில் ஒரு கவர்மெண்ட்டு, டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் அமெரிக்கா வெளியேறினவுடனே தாலிபான் வந்து அவங்கள பிடிச்சாங்க. பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ஓடிட்டாங்க விட்டுட்டு, ஏன்னா விட்டால் கொலை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க போயிட்டாங்க, எதிர்த்து சண்டை கூட போடல. எதிர்த்து சண்டை போட்டிருந்தால் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நிறைய உயிர் சேதம் ஆகி இருக்கும். அப்போ அந்த இடத்த விட்டு போகிறதும் கடவுள் வழி தான். இல்லை சமாதானமாக, இந்த சமாதானம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை போதிக்க வேண்டியது தான் எல்லா மதத்துடைய கடமை. ஆனால் அதை எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிவிட்டு நிறைய இடங்களை கொலை பண்ணுறதை பற்றி பேசியிருக்கும் எல்லா மதமும். குறிப்பாக பழைய ஏற்பாடு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் நடக்குது. ஆனால்
இப்போ எதுக்கு அவன் வரான்? கொள்ளையடிக்கிறதுக்கு தான் வரான். எதுக்கு எல்லாத்தையும் வெட்டி போட்டு கொள்ளையடிக்கணும்? இந்த உனக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு கொடுத்துட்றான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுடைய ஊழியக்காரரே அவனை கொண்டு போட்டுடுறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நடக்கிறது சாத்தானுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம்னு ஒன்று இருக்குதுல்ல, இங்கே வந்து சாத்வீகமாக ராஜ்யம் பண்ண முடியாது கலியுகத்தில். இப்போ எதுவுமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லை, மகாத்மா காந்தி அஹிம்சை முறைப்படி சுதந்திரம் வாங்கினாலும் திடீர்னு சைனா வார் வந்துடுச்சு. அப்போ இந்தியா ப்ரிப்பேர்டாகவே இல்லை. ஏன்னா இவங்க வந்து அஹிம்சையாவிலே எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினச்சிட்டாங்க. ஸோ அதை விட்டு போனதுக்கு அவனுடைய மனம் பெருந்தன்மை இருந்ததுன்றதை நம்ம ஏற்றுக்கலை. மகாத்மா காந்தியினால தான் போயிட்டாங்கன்ட்டு. இப்போ திரும்ப சைனா வரும்போது எல்லோரும் அப்படி போக மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் மிலிட்ரியில் வந்து கவனம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மொத்தத்தில் இங்கே வந்து எப்படி ஆட்சி செஞ்சாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. நீங்கள் அமைதியாக இருந்தால் முதல்ல உள்நாட்டு மக்களே உங்களுக்கு தேவையில்லாத தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க, எதிர்கட்சிகள் இவங்களாம். இல்லை எல்லோரும் ரொம்ப கண்ட்ரோலாக நார்த் கொரியா அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா மற்ற நாடுகள் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மொத்தத்தில் நிம்மதி இருக்காது. ஸோ அப்போ இங்கே அனைத்தையும் ராமாயணத்தில் சொன்ன மாதிரி எனக்கு ராஜ்யமே வேண்டான்னு போகிறார் பார்த்தீங்களா, அதுதான் நிம்மதி. எனக்கு அங்கே தான் சுகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போவார் ராமர். அதுதான் உண்மை. காட்டுக்கு போகிறதில்ல, எதுவும் இல்லை, எதன் மீதும் ஆசைப்படாமல். இப்போ குடும்பத்தையே பார்த்துக்கிட்டாலும் அதுவும் என்னது இல்லை, அது இறைவனுடையது. நான் ஒரு கருவி. முதலாளி கடவுள், நான் ஒரு எஜமானர். எஜமானர்னு இருப்பாங்க, மேனேஜர். ஓனர் கடவுள். ஸோ அப்படி இருக்கணும். அவர் ஓனர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அப்போ கடவுள் கொடுக்குற வழி எப்படியாவது அதை அமைதிப்படுத்த பார். இது வந்து பைபிள் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுவார். நீ வந்து ஒரு இறைவனுக்கு காணிக்கை வைக்கிற, ஆனால் ஏதோ ஒரு சகோதரனோட உனக்கு மனக்கசப்பு இருந்துச்சுன்னா அந்த காணிக்கையை பக்கத்தில் வச்சுட்டு போய் முதல்ல அந்த சகோதரனோட சமாதானம் ஆயிட்டு வந்து பிறகு காணிக்கை செலுத்து அப்படின்னு இருக்கும். ஸோ இதோடைய உண்மையான அர்த்தமே, உண்மையிலே நீ காணிக்கை செலுத்த வேண்டியது அந்த அசுர குணத்தை தான். ஸோ அதுதான் அந்த அசுர குணம் தூண்டாமல் இருப்பதற்கு இவரை அந்த காசை கொடுத்து அவங்கள சரி பண்ணி அனுப்பிச்சிடுறார். இது ஒரு சம்பவம் இருக்கும். இன்னொரு அதிகாரத்தில் இதே மாதிரி வேறு ஒன்று நடக்கும். அது என்ன நடக்கும் அப்படின்னா, இதே மாதிரியே ஒருத்தன் வருவான். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடிமையாக இருக்கிறேன் கப்பம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, வேறு ஒரு 2 ராஜாவுக்கு வந்து காசெல்லாம் கொடுத்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நான் அவங்க மகன் மாதிரி அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து சரின்ட்டு வந்து அவங்ககிட்டையும் காசெல்லாம் கொடுப்பாங்க. இந்த கோயிலில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அவன் வந்து இவனுக்கு பிரச்சனை பண்ணுற அந்த ராஜாவை வெட்டி போட்டுருவான். ஸோ இது கடவுளுடைய வழி கிடையாது. ஆனால் ரெண்டுமே போட்டிருக்கிறதுனால எதை நீங்கள் கடவுளுடைய வழின்னு கண்டுபிடிப்பீங்க? ஸோ பழைய ஏற்பாடு ஃபுல்லாக அப்பா ஒரு தப்பு பண்ணாருன்னா உன்னுடைய 4 தலைமுறை நாசமாயிடும், நல்லது பண்ணாருன்னா 4 தலைமுறைக்கு நான் பாதுகாப்பேன் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ இவன் பண்ணுற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் குழந்தைங்க அனுபவிப்பாங்களா? ஏன்னா அதே பழைய ஏற்பாட்டிலே வந்து மோசஸ் சட்டத்திலே வந்து யார் கொலை செய்தானோ அவனுக்கு தான் தண்டனை தவிர அவனுடைய மகனுக்கு கிடையாதுன்னு இருக்கும். ஸோ மனித சட்டமும் அப்படி தான் இருக்குது இப்போவுமே. அப்படி இருக்கும்போது கடவுள் எப்படி உட்காந்துட்டு நீங்கள் பண்ணுற தப்புக்கு உங்கள் குழந்தையை தண்டிப்பார்? அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மோசமான குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய ஆத்மா முன்ஜென்மத்தில் செய்த பாவத்திற்காக நடக்கும். ஏன்னா மோசமானவனுக்கு மோசமான குழந்தை பிறக்கிறது ஆச்சரியம் கிடையாது. ஸோ இவ்வளவு மெசேஜ் வந்து 2 ராஜாக்கள் 10லேருந்து 17 வரைக்கும் இருந்தாலும், இந்த 8 அதிகாரத்தில் இருந்தாலும் இதுதான் மெசேஜ்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் அந்நிய தேவனை வழிபட்டார், இது பாகால் தெய்வங்களை வழிபட்டார், இதுதான் காரணம், இதுக்காக தான் கடவுள் கோபப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மைண்டுக்குள்ளே திணிச்சிக்கிட்டே இருக்கும் பைபிளும் சரி குரானும் சரி. ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்கிறதையும் நாம் பார்க்குறோம். காரணம், உங்களுக்கு நிம்மதி இழக்க வைத்தாலும் பிறருக்கு நிம்மதி இழக்க வைத்தாலும் அது சத்தியமாக சாத்தானின் வழியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கடவுளின் வழி எப்படிப்பட்ட துக்கத்திலும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். இறைவனுடைய வழிப்படி ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டு,
நிம்மதியாக போய் தூங்குவீங்க. அவன் அடிச்சுட்டான், திரும்பி அவன் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் திருப்பி சத்தம் போட்டால் கூட என்ன ஆகும்? எந்த நேரம் வேண்டுமானாலும் அவன் வருவான். நிம்மதியாக உங்களால் தூங்கக்கூட முடியாது. நிறைய கொலைகள் அப்படி தானே நடக்குது இல்லையா? ஸோ அதை கடவுள் போதிக்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு விஷயம், கடவுள் சொல்கிற மாதிரி நீங்கள் அன்பின் வழிப்படி நடந்தால் ஏன் உங்களை அடிக்க போகிறாங்க? உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும். ஏன்னா உங்களுடைய வார்த்தையில் கூட மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க. ஓம் சாந்தி. ஸோ அந்த கடவுளுடைய நேரடி ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அதோடைய சாரம் என்னென்னா, இது 5000 வருட காலச்சக்கரம். முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். நரகத்தின் கடைசி 100 வருடம் தான் பரமபிதா வரார். அவரை தான் சிவன் அல்லான்னு சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே, அவரே வந்து ஞானத்தை கொடுக்கிறார். அதை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக இருக்குது. என்ன கடவுளுடைய செய்தி? ஒன்றும் கிடையாது. உங்களை ஆத்மானு உணருங்க. புருமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது நம்ம உயிர். அதுதான் உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்யுது. அப்படின்ற உணர்வில் தான் சொர்க்கத்தில் நீங்கள் இருந்தீங்க. அதனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகலை. அதனால தான் அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்களை தெய்வம்னு இந்துக்கள் இன்னை வரைக்கும் வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தவர்களே மறுஜென்மம் எடுத்து காம கோபத்தில் விழுந்ததுக்கு காரணம் உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க போக போக. இப்போ கடவுள் மறுபடியும் அந்த உடல் உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுக்கு மீண்டும் வரணும்னா, ஆத்மான்னு உங்களை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். அவரை தான் அல்லா பரமபிதான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை நினைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்னை வழிபடு, என்னை தவிர அந்நிய தேவனை வழிபடாது. சரி, அவர் எப்படி இருப்பார் அது தெரியாதே. கடவுள் வந்து சொல்லியிருந்தால் முதல்ல அவரை பற்றி அறிமுகம் இல்லை கொடுத்துருப்பார். ஸோ அதுலேயே புத்திசாலியாக இருந்தால் புரிஞ்சுக்கோங்க, இது கடவுளுடைய வழி கிடையாதுன்ட்டு. முட்டாளாகவே இருந்தால் கூட எப்போ கடவுள் கொலை பண்ண சொல்கிறாரு அப்படின்னு போட்டிருக்கோம், அது சத்தியமாக கடவுளுடைய வழி இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். அதையும் மீறி அது கடவுளுடைய வழின்னு நம்புகிறாங்கன்னா என்ன சொல்கிறது? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இங்கே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு வந்து பரமபிதாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவனுடைய நினைவிலே அனைத்து காரியத்தையும் செய்யும் பொழுது கூடவே இறைவன் கொடுக்குற ஞானமாகிய அந்த முரளியையும் கேட்கணும். அதையே மனதில் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். அதில் இந்த மாதிரி வெட்டு குத்து எதுவும் இருக்காது. உடல் உணர்வை மறந்து ஆத்ம உணர்வுலேருந்து இந்த வெட்டு குத்தெல்லாம் பண்ணக்கூடிய அந்த குணம் இருக்குது பாருங்கள், அதை அழிப்பீங்க உங்களுக்குள்ள, வெளியில் கிடையாது. வெளியில் இது கலியுகம் மோசமாக தான் இருக்கும். அவர்களிடமும் நீங்கள் அமைதியாக இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயமும் யாக்கோபு கதையில் வருது. நல்ல விஷயங்களும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய தவறான விஷயங்களும் இருக்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.